அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் முக்காலத்தை உணர்ந்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள். சரி, அது சத்தியமா? சாதாரண ஒரு மனிதரால் இந்த சித்தியை பெற முடியாது. ஞானியும் முனிவரும் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு சுகங்களை விட்டுட்டு இழந்து அவன் இளமையிலேருந்து இறைவனையே தேடி வாழ்ந்தவன். அதனால் முக்காலம் உணர முடிஞ்சது. ஒரு மனிதன், சராசரி மனிதன் அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதையே உணர முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்தில் அவன் வெளியே போயிட்டான், அவன் வீட்லேயே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படியேப்பட்ட முக்காலத்தை எங்கேருந்து உணருது? அதனால் மகானவன் நீ மனுஷன், நீ உன்னால் உணர முடியாது, மகானால் உணர முடியும். ஏன்னா உலக இன்பத் துன்பத்தை அவன் இழந்தவன், அதனால் அவனால் உணர முடியும். நீ இன்பத் துன்பம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துனுக்கிற, உன்னால் எப்படி உணர முடியும்? அதனால் ஒருபோதும் உணர முடியாதுமா. இன்றைய சமுதாய சமூக வகுப்பாத பிரச்சனைகளை சரி செய்ய இந்து மதம் எவ்வாறு உதவுகின்றது? எந்த மதமும் உதவாதுமா. எந்த அமைப்பு ஒரு பேப்பர், இப்போ ஒரு புக்கு இருக்குது, அது மத போதனை புக்கு. அந்த மத போதனையில் கடவுள் இருக்குதா? இப்போ பைபிள் இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. குரான் இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. பகவத்கீதை இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. ஆனால் இத்தனை மத போதனையிலும் கடவுளை பற்றி இருக்குது. எந்த புக்குலையும் கடவுள் கிடையாது. கடவுள் என்றும் உன் மனசுக்குள்ளே தாங்கிறான், உனக்குள்ளே தான் இருக்கிறான். உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு மதமே தேவையற்றது. அது இப்போது மதத்தை மறக்கணும், கடவுள் அடையணும்னா. மதத்தை பிடிச்சிங்கன்னா கடவுளை மறந்துடுவீங்க. அதனால் மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே. கடவுள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி, எவனாலையாவது சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது. இது தெரியாத என் கற்பனை கட்டினதை நான் எழுதிக்கணும், உன் கற்பனை கட்டினதை நீ எழுதிக்கணும், ஊரை ஏமாற்றின்னுக்குறோம். ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் உனக்குள்ளே இருக்கிற இறைவன், உனக்குள்ளே நீ தேடு, உண்மை தெரியும். அந்த இறைவனை நீ தேடாத வரைக்கும் உண்மையை புக்கில் தேடினா உண்மை புரியாது. ஐயா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அது தனித்தன்மை அப்படி உண்மையில இருக்குதுன்னா அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? உங்க வீட்டில் எத்தனை பேரா? நானும் என் தங்கச்சி 2 பேர் தான். அவன் என்ன படிக்கிறாங்க? 12வது. நீ என்ன படிக்கிறா? நான் ஒர்க் சேர்ந்துட்டேன், படிச்சு முடிச்சிட்டேன். என்ன படிச்சா? பிகாம் சிஎஸ். அவங்க என்ன படிக்க போகிறாங்க? அவங்க பிகாம் தான் படிக்க போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா? அப்பா சிவில் கான்ட்ராக்டர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? 3-4 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி தான் உலகமே இருக்குது. காரணம் சம்மந்தம் இல்லாமல் போகிறது காரணம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒரே படிப்பு வச்சாண்ணா, ஒருத்தர் கலெக்டர் இருக்கிறாரு, இப்போ எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? அது கூடவே இருக்காது. எப்பவுமே ஒரே கலவரமாக இருக்கும். எல்லாமே டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே மருந்து வாசம் தான் இருக்கும். எல்லாருமே வக்கீல் ஆகிட்டா ஊரில் ஒரு குப்பெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்கும். ஒருத்தன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவான், ஒருத்தன் அது இப்படியே போயின்னு இருக்கும். விளக்கமே வராது. அப்போது இந்த தனித்தன்மை தான் ஒவ்வொருத்தரும் பிரித்து காட்டுது. ஒரே வீட்டில் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தால் கூட நீ வேற, அவங்க வேற. புரியுதா? ஐயா சொன்னது தான், உடல் மட்டும்தான் அம்மா அப்பா செஞ்சது, உள்ளே வந்தால் வேற ஆள். அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி விருப்பப்பட்டது தான் செய்ய முடியும். விருப்பப்பட்டதை செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு தனித்தன்மை வந்துடும். ஒரு குழந்தை பிறந்துக்குது, அம்மா எதை விட்டாலும் ஏற்றுக்கும். நீயும் குழந்தை, உன் தங்கச்சியும் குழந்தை, 2 பேரும் 2 மடியில் உட்கார வச்சுக்கினேன் ஒரே சாம்பார் சாதத்தை ஊட்டுவாங்க. புரியுதா? இப்போ உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்குமா பிடிக்காத தெரியாது, பிடிக்குமா? உன் தங்கச்சிக்கு பிடிக்காது. ஆனால் முன்னாடி உங்கள் 2 பேருக்கு ஒரே சாதம் தான் ஊட்டினாங்க, சாப்பிட்டீங்க. காரணம் என்ன? வளர உடம்பு வளர்ந்தது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து மனசும் வளர்ந்தவொடனே அவங்களோட தேவைகள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. தேவைகள் ஒரு தேடி போகும்போதே மனம் துளிர் விட்ட உடனே தனித்தனி உலகம் வந்துடுச்சு. அப்போ எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணணும் போது தனித்தன்மை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தனித்தன்மை கொலைகாரனு கொடுக்குது. எல்லாரும் மாதிரியும் வாழாமல் நான் 10 பேர் கொலை பண்ணி தான் வாழணுங்கிறான் இல்லையா? அது கூட அவனோட தனித்தன்மை. நெறிப்படுத்த முடியாத போனால் கொலைகாரனாகவும் போகலாம், தனித்தன்மையோட திருடனாகவும் போகலாம். எவ்வளோ திருடங்கிறான், எல்லா திருடனும் மாட்டிக்கிறான், ஒரு சில திருடன் மாற்றதே இல்லையா? அப்போ அவனுக்கு எவ்வளோ தனித்திறமை இருக்கும் பாரு. அப்போது தனித்திறமையில் கூட ஒழுக்கம் இல்லாத தனித்திறமை ஊருக்கு உபயோகப்படாது. நீ யாராக இருந்தாலும் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தோடு உன் தனித்திறமையை வளர்த்துக்கணும்னு சொன்னால் நீயும் நல்லா இருப்ப, இந்த உலகமும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.
புரியுதா? தனித்தன்மை இல்லாத உலகமே கிடையாது சாமி. அப்ப நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். அதை ஒழுங்கா கத்துக்கணும், ஒழுங்கா கத்துக்கணும் பண்ணணும். ஒழுக்கத்தோட ஆமா, நமக்கு 1000 பிடிக்கும். ஆமா புரியுதா? இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், இது தாண்டா லைஃப்னு அப்படின்னு தெரியும். ஆமா. இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்து நம்ம திரும்பி பார்த்தா தப்பான ரூட்டுக்கு வந்துடும் பொழுது ரூட்டை மாற்றுவோம். அப்படிதான். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் தைரியமாக இறங்கணும். அதுக்கு முதல்ல நாம் அந்த விஷயத்தோட நாளை நம்ம எடுத்துக்கின்னு களத்தில் இறங்கினோன்னா உனக்கு வெற்றி நிச்சயம். போகிற போக்கில் இந்த பாதை சரின்னா அந்த பக்கம் அச்சா இந்த பக்கம் அப்படின்னு போனால் அதுக்கு முடிவே கிடையாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், அங்கும் இங்கும் பாதை உண்டு. எப்படியே? அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம். எப்படி கேள்வி வச்சுக்கலாம் பத்தியா? பாதை 2 பக்கமும் இருக்குதுப்பா, நீ எந்த பக்கம் இருக்க போற அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். பாதை இறைவன் போட்டு வச்சிட்டான், பயணம் பண்ண போது நீ முடிவு பண்ண வேலையை நீ எடுத்துக்கன்றது. இன்று நீ எந்த பக்கம் இருக்க போற. ஒரு நாளும் ஒரு பாதை மாறினா அவன் போகவே மாட்டேன், அங்கேயே தான் மாறி மாறி நினைப்ப. சரியோ தவறோ முடிவு எடுத்துட்டா பயணத்தை தொடங்க, வெற்றி நிச்சயம். சரியா? அதனால தைரியத்தை வளர்த்துக்க, திரும்பி பார்க்கவே பார்க்காத. சரியா இருந்தது, அது சத்தியம்தான் தெரிஞ்சதுன்னா தயங்கவே தயங்காத, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சிருவேன். ஆனால் தயங்கினே இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் போட்டு கேட்டாலும் அதே குழப்பத்திலே தான் இருப்பேன், முடியவே வராது. காலை எடுத்து வைக்க கற்றுக்கணும், வழி தன்னால் வரும். திருடன் கூட வாழாமா இந்த உலகத்தில், நல்லவன் வாழ முடியாதா? திருடனுக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கு இல்லை, அதனால தான் நல்லவன் தோத்துனே இருக்கிறான், ஜெயிக்க முடியாது போகிறது. அப்போ எது கம்மியாக இருக்குது? தைரியம் கம்மியாகுது. அந்த தைரியத்தை வளர்த்துக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதா? சரிங்க. இந்த வயசுல நான் இந்த பாதைக்கு வந்ததுக்கு உண்மை சொல்லணும்னா, நான் வேலை செய்கிற இடத்துலையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லா எல்லார்ட்டையும் பழகு, பேச ஆரம்பி, சம்பாதிக்க ஆரம்பி, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது யார் பேச்சை எடுக்காமல் போகிறது ஒரு நாள் அந்த டைமில் குழப்பமாயிருது. ஆனால் அதுக்கப்புறம் ஐயாவோட வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு அடைஞ்சிருங்க. இந்த குழப்பம் ஏன் அந்த மாதிரி வருது? ஏன்னா அவங்க ஒரு விஷயம், சில விஷயம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க, அது மாதிரி கேட்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒரு சில விஷயம் அதே விஷயம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது இவங்க பண்ண அது தப்பான விஷயம் எனக்கு தெரியுது. ஆனால் நான் அங்கே போல எதுவும் பண்ணலைன்னு, அது நான் பண்ணலைன்னும் போதே என் மனசு ஒரு மாதிரி இருக்குது. தப்பான விஷயத்தை கேட்கும் போதே என் மனசு ஒரு மாதிரி இருக்குது. எதனாலங்க அந்த மாதிரி? இந்த உலகம் அதை தான் பண்ணும். இது தப்புனாலும் சின்ன வயசில் தம்பியை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏன் அடித்தான்னா, அதுக்கு முன்னாடி இவன் போட்டு அடிச்சிட்டான். இவன் போட்டு அடிச்சவொடனே அவன் போட்டு அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பார்க்குறேன், ரெண்டுத்தையும் பார்த்தேன். டேய் நீ போய் அடித்தா, அதனால தான் நான் அடித்தான், சரி போங்கடா அப்படி விட்டுட்டேன். பக்கத்து வீட்டு பொம்பளை வந்தது, ஏண்டா உனக்கு எதனா இருக்குதா, உன் தம்பி அப்படி போட்டு அடிக்கிறாங்க, நீ போய் கேட்க மாட்டியா? அப்போது அப்படி தூண்டும் போது நான் நியாய தர்மம் பார்த்தவன், இப்போ போய் நான் அடிக்கிறேன் அவனை போய், ஏய் ஏன் தம்பியை அடிச்சேன்னு. ஃபஸ்ட்டு நியாய தர்மம் இருந்தது நான் தனியாக இருக்கும்போது. ஆனால் உலகத்து பேச்சை கேட்கும்போது நியாய தர்மத்தோட உணர்ச்சிக்கு வேலை அதிகமாகுது. அப்போ அவனை போட்டு சாத்துறோம் 2 பேரும் சேர்த்து. புரியுதா? அப்போது ஊர் பேச்சை கேட்க போனால் ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கேட்குறான், அவன் காலி பண்ணி போயிடுவான். அதே வீட்டுக்கு இன்னொருத்தன் வருவான்ல, அவனுக்கு தோணுன்னு சொல்லணும்ல. அப்போ வீட்டுக்காரன் மாறவனத்தை வீடு மாறப்போதே கிடையாது. அதனால் யார் பேச்சையும் கேட்காத. வாழ்க்கை இதுதான். இந்த வயசு, படிக்க வேண்டிய வயசில் படிச்சுட்டேன், வேலை செய்கிற வயசில் இது உழைக்கிறதுக்கான வயசு. இந்த வயசில் நீ கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடும், அப்புறமா அரிசி சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகாது. அதனால் எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழியப்பார். தவறுகள் நடக்கும், அதை திருத்திக்கலாம். ஆனால் பயணம் பண்ணாமல் இங்கே யோசனை பண்ணியிருந்தேன்னா தவறுகளும் நடக்காது, அனுபவங்களும் கிடைக்காது, வாழ்க்கை வண்டியும் நவராது. அதுக்கு பேர் வாழ்க்கையும் இல்லை. இது வயசு, ஓடக்கூடிய வயசு. ஓடு, விழுவ, அடிப்படும், எல்லாத்தையும் கற்றுக்க, அதுக்கப்புறம் நீ அது விழவே மாட்டேன். புரியுதா? அதில் ஊர் சொல்றதெல்லாம் கேட்காது, அவன் வசதி யாரும் சொல்லி இருப்பான். நான் என் பேச்சு கூட கேட்காது, நானும் என் வசதி தான் சொல்லுவேன். அதுதான், யார் பேச்சும் கேட்காத, உன் இஷ்டத்துக்கு போ, நீயே விழு, நீயே ஏந்துக்கோ. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா எல்லாரும் வீழ்ந்தது தான் பார்ப்பாங்க. 1000 வாட்டி நான் வீழ்ந்துட்டேங்க,
சரி 1000 வாட்டி வீழ்ந்தேன். 1000வது வீடு எத்தனை எப்படி வீழ்ந்திருப்ப? 999 வந்து நின்னவனால தான் 1000வது வரை வீழ்ந்திருக்க முடியும். நீ விழுந்ததை பார்க்குற, ஏந்து நின்றதை பார்த்தியா? இவ்வளோ தடவை ஏந்து நின்றுக்கிறமேனு ஒரு மனுஷன் திரும்பி பார்த்துட்டான்னா விழுத நினச்சி யாருக்கும் வேதனையே வராது. ஆனால் எல்லாருக்கும் விழுந்ததே பெருசாக தெரியுது, ஏந்து நின்னதை மறந்துடுறாங்க. அதை திரும்பி பார்க்கணும், கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கை. இது கற்றுக்கிற வயசுனா அப்புறம் நீ நினச்சாலும் கற்றுக்க மாட்டேன். ஒரு வீட்டில் உட்கார வச்சுருவாங்க, டேய் உலக சோறு போடுற வழியை பாரு, எதுக்கு பொண்டாட்டியை கட்டினேன்னுவாங்க, எதுக்கு பிள்ளைய பெத்தேன்னுவாங்க. அந்த காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தை சரி பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். வயசான காலத்துல தான் என் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருதுங்கய்யா. வயசான காலத்துலயா? வயசான காலத்துல தான் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருது. நமக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயமே வருது. உனக்கு ஏன் வந்தது? இல்ல எனக்கு இல்ல, வீட்டுல இருக்குன்னு சொல்றேன், உண்மையே வருது. ஆனா இப்போ அதே ஏன் அவங்க இல்லை இந்த மாதிரி என்னோட வயசுலயோ இல்லை சின்ன வயசுலயோ அவங்க ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க? இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டாங்க? சரி, உனக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க யாரும். வேகமும் வெறித்தனமும் இருக்கும்போது யாருக்கும் வாழ்க்கையை பற்றி பயம் இருக்காது. உடம்புல தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது. என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும்னு எல்லாரும் இந்த உலகத்தில் வாழதான் நியதி. ஆனால் எப்போ தடுமாற்றம் வரும் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற அந்த தைரியம் குறையும். உடல் பலம் குறைஞ்ச உடனே தைரியம் போயிடும். புரியுதா? அப்போ உடல் பலம் குறைஞ்ச உடனே தைரியம் போயிடும். தைரியம் போன உடனே மனசு பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நான் இருப்பேனா செத்து போடணும் தெரியல, இன்னும் எவ்வளோ நாளுக்கு போகிறேன்னு தெரியலையே அப்படிலாம் பேச வைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? உடல் பலம் குறையுது. உடல் பலம் குறைஞ்ச உடனே மனபலமும் குறைஞ்சிரும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. உடம்பை காப்பாற்றிக்கினா மனசும் தெம்பாக இருக்கும், மனசை காப்பாற்றிக்கினா உடம்பும் தெம்பாக இருக்கும். இது எங்கே அடி வாங்கினாலும் இன்னொரு பொருளும் பாதிக்கும். அப்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் வயசாகிருக்கணும், அதனால் மனோபலம் போயிடும், உடல் பலம் போயிடும். இப்போது இது ரெண்டும் போனால் என்ன இருக்கும்? வாழ்க்கையை யோசிச்சது போய் இப்போ மரணத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெண்டுமே தைரியமாக இருந்ததுன்னா ரெண்டுமே தைரியமாக வருமா? அப்போ வராது. அதுக்கு முன்னாடியே உரம் போட்டிருந்தா வயசாகும் எனக்கு தெரியும், சாவ போகிறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே நான் தயாராகிட்டேன். உதவாங்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ராணுவத்துலாம் போவாங்களா, துப்பாக்கியில் சுடுவாங்க, நம்மள மாதிரி துணி போட்டு போவாங்களா? புல்லட் ப்ரூஃப் போட்டு போவாங்க. ஏன் போகிறாங்க? அவங்க போகிற இடம் சரியில்லை, அங்கேருந்து ஒருத்தன் சுடுவான் எப்படியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு முன்னேற்பாடாக போகிற மாதிரி வாழ்க்கையோட முடிவு இது தானே. எல்லாருக்கும் அதான் நடக்குது. எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படியே நடந்துக்குது. அப்போ நாளைக்கு எனக்கும் அதான் நடக்கும். அப்போ முன்னேற்பாடு நாம் எதாவது பண்ணமானா பண்ணல, அதெல்லாம் நேராக போய் அங்கே உதப்படுறோம். புரியுதா? அந்த முன்னேற்பாடு வேணும். முன்னாடியே நீ விதைக்கணும். அடிப்பட்டம் தேதி வச்சாதான் எப்போ நம்மளுக்கும் எங்கம்மா அந்தம்மா காணா ஆடிப்பட்டம் விதைச்சா எப்போ அதை அறுவடை பண்ணுவா? கேட்டுக்கப்பா. 3ஆவது மாதமே விதைக்காமே 3ஆவது மாதமே அறுவடைக்கு போயிட்டீங்கன்னா ஊர் நம்மளை பார்த்து சிரிக்கும். விதைக்கிற காலத்தில் தூங்கணுமா உருப்பட்டுதான் இல்லை. விதைக்கிற காலத்தை விதைக்காமல் விட்டுட்டு அறுவடை காலத்தில் கத்தி தூக்கணும் வந்தான் நான் ஒருத்தன். ஏண்டா நீ தான் விதைக்கவே இல்லையா, எங்கேருந்து அறுவடை வந்திருக்கான்? இல்லை ஊரெல்லாம் போதும், நானும் வந்தேன். ஊரெல்லாம் விதைச்ச, நீ விதைச்சியா? விதைக்கலையே, அப்புறம் உனக்கு எதுக்கு அருவா? தேவையில்லையே. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதா? எல்லார்கிட்டேருந்தும் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். மனசை திறந்து வை, வர வேண்டியதெல்லாம் வரும். சரியா? எந்த செயலையும் ஏன் ஒரு விழிப்புணர்வோட செய்ய முடியல? அப்படி நம்ம ஏதாவது ஒரு செயல் இருக்கும்போது செய்யும் போது என்ன வேற எங்கேயாவது தான் இருக்குது, ஏங்க இந்த சூழ்நிலை? உதப்படுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். உதப்பட்டதுன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். உதப்படலை இன்னும் நம்ம சரியா. ஏன்னா மனம் வேகும்பா, வயசு இல்லை, இந்த வயசு தான் பாயம். அது நம்ம வீட்டுல இப்பயே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 3 வருஷத்துல கடை வச்சிடணும், கல்யாணம் பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லி அவங்க கொடுத்துறாங்களா? அந்த மாதிரி இப்பயே பேசிட்டு இருந்தான், இப்பயே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவள்தான் சொல்றேன், அக்கா இப்பயே போயிட்டாங்க. வேலை சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது, அது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டி போயிட்டு இருக்காங்க. வீடு வேலைக்கு சேர்ந்தது ஒரு குத்தமாயா? அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளை அவங்களே இப்பயே ஏற்படுத்துறாங்க. அது ஒரு மாதிரி கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, பக்கு பக்குன்னு எனக்கு கூட பக்கு பக்குன்னு இருந்தது. இது சரிப்படாது போலகுத. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும் நம்ம, போட்டு விட்டு கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரி யாரும் போயிட்டே கிட்ட போறேன், போகாத. உன் வாழ்க்கையில உன் தலையில எதெல்லாம் இடத்துல நான் அனுபவிக்கணுதோ அதெல்லாம் கண்டிப்பா அனுபவிக்காம சாய மாட்டேன். தப்பிக்கிறதா? தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கினா சுவாரஸ்யம் போயிடும்.
நாளைக்கு இந்த பொண்ணு தான் என் பொண்டாட்டியே வருதுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அன்றைக்கி போய் பார்க்குறோம் பாரு, அன்றைக்கி தான் சுவாரஸ்யமாக இருக்கணும். புடவை பட்டு புடவை இருக்குதா, போவாங்க வருவாங்க கட்டுவாங்க, நல்லா இருக்கிற வரைக்கும். கீஞ்சி போச்சுன்னா அதே புடவை ஒன்றா ஆகும். எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கிற வரைக்கும் தான். வெளித்தன்மை இல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆவல் வரும். அது ஓப்பன் ஆகி போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை, சுவாரஸ்யத்துக்கு வேலையெல்லாம். அது வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கைன்றதே நாளைக்கு என்னன்னே தெரியாமல் வாழணும், அதை எதிர்நோக்கி இருக்கிறது தான் வாழ்க்கை. இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னா அது பேர் வாழ்க்கையில் நரகமாயிடும். ஆனால் மனுஷன் தைரியத்தை விட்டுறக்கூடாது. சுவாரஸ்யமான வாழ்க்கைன்னு இங்கே எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக நடக்காது, அதிர்ச்சி நடக்கும், பக்கு பக்குன்னு ஒன்றும். அப்போ எது வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கு வேணும். அப்போ அந்த மனசை அவ்வளோ தைரியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம பயன்படுத்திக்கணும், உருவாக்கிக்கணும். நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக வராது, ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும். எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னும். ஐயா மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்தாருன்னா தலையில் இடி வந்தால் கூட நடந்து போயினே இருப்பார். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தா என்ன ஆகுது? பக்கத்து வீட்டில் இடி வச்சா கூட நம்ம ஒவ்வொன்றும் அழுவோம். அப்போது நம்ம வளர்த்துக்கணும். எது நம்ம குறைன்னு தெரிஞ்சு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். சேலஞ்ச் பண்ணி போயின்னு இருக்கலாம். சரியா ஐயா? இந்த ஆன்மீக பாதையில, அதாவது இந்த பாதையில் நான் போக சொல்ல, நான் பாடம் பண்ண சொல்ல, நான் தினைக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் என்ன கேட்கணும்? யாரை போய் கேட்க போறா? இல்லை, எனக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்விகள் இது. எதை பற்றி யோசிக்கணும் பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி? இல்லை சும்மா டைம்லாம் யாராவது ஏதாவது ஒரு கதையை சொல்லி முருகா, இன்னைக்கு நான் ஏந்துட்டேன், யாரும் என்கிட்ட அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி காரியத்தை சிறப்பாக செய். நல்லபடியாக நடந்ததுன்னா தூங்கத்துக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்லு. இது ரெண்டுத்தையும் ஒழுங்காக பண்ணு. வாழ்க்கையில் நீ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு அதுவே முடிவு பண்ணும். முதல்ல நன்றி சொல்ல கற்றுக்கணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி உடல் தூங்கலை மனமும் தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மனம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ண சொன்னா, அதுதான் இது பண்ணிட்டு இருக்கு. அதேதான் அதை பண்ணு. அது மனம் அலைப்பாயுதை நிறுத்தினாவே சஞ்சலமே வராது. இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. எல்லா பிள்ளையும் சந்தோஷமாக நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிற? வாழ்க்கையில் தடுமாற்றம் தானே. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு சேலஞ்சு. நீ எங்கே உன் தனித்தன்மை இருக்குதுன்னா இந்த சேலஞ்சை நீ எப்படி இது பீட் பண்ணின்னு வரப்போகிறன்றது தான் நீ யாருன்றதே இருக்குது. உதவாங்க போறியா தாண்டி வரியா அப்படின்றது தான் நீ யாருன்றதை காட்டணும். உன் தனித்திறமை ஏறனா அப்போ தான் டாஸ்க் வச்சா தானே தெரியும். டாஸ்கே இல்லைன்னா 10ஓட 11 இருப்பேன். அது வாழ்க்கையே கிடையாது. அது யார் ஒன்றா வாங்க, அதுக்கு நீ எதுக்கு பிறக்கணும்? உனக்குன்னு ஒரு உலகத்தை இறைவன் படைச்சிருக்கிறான், அது எது நீ கண்டுபிடி. அதை திறமையாக வளர்த்துக்கோ. புரியுதா? வெறும் படிப்பு எதுக்கும் உதவாது. திறமை வளர்த்துக்கினே இருக்கணும். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சரியா? சரிங்க. ஆத்மானவமா.